إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாத்தும் கூறியவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்திய ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், ஒவ்வொரு புதுமைகளும் பித்அத்துக்கள், ஒவ்வொரு பித்அத்துக்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் மனிதனை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை முதலாக இந்த உரையின் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் கொஞ்சம் அப்படி இந்த சைடு இங்களே கொஞ்சம் வாங்க, அப்போ தான் நல்லா அப்படியே கொஞ்சம் இங்கே நேரே போட்டுக்கொண்டா நல்லா. இன்றைக்கி அங்கே ரோட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வாலிபரெல்லாம் வாங்க கொஞ்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை ஒரு சிறந்த சமுதாயமாக சொல்கிறார். உலகில் நிறைய சமுதாயங்கள் வந்திருந்தாலும் அந்த சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற ஒரு கூட்டம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். எந்தெந்த காலங்களிலெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டுமோ அந்த காலங்களில் நன்மையான காரியங்களை ஏவுவதும், சமுதாயத்திலே தீமைகள் அடிக்கடி வரும் பொழுது, சமுதாயத்திலே தீமைகளை மக்கள் செய்யும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து அந்த செய்கின்ற தீமைகளை மக்களுக்கு ஞாபகமூட்டி அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடும் தேவைப்பாடும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கும் உலமாக்களுக்கும் இருக்கின்றது. பள்ளிவாசல் நிர்வாகங்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் ஒரு அரை நாள் இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டு மாலையில் 4 மணிக்கு அது தொடங்கி முதலாவது அமர்வு முடிவுற்றதன் பின்னால் இரண்டாவது அமர்விலே நீங்கள் அனைவரும் இந்த மைதானத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை படித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குடும்பமாக உங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த இடத்தில் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் ரஹ்மத் செய்யட்டும். உங்களுக்கு ஏராளமான வேலைப்படுகள் இருக்கிற நேரத்தில், உங்களை எல்லாம் இப்படியான ஒரு அமர்வுக்கு அழைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் எல்லோரும் குடும்பமாக வந்திருக்கின்றது எந்த உலக நோக்கமும் உங்களுடைய உள்ளங்களில் இல்லை. முழுக்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், அதை விளங்க வேண்டும், அதை தன்னுடைய வாழ்க்கையிலும் தனது குடும்ப வாழ்க்கையிலும் அதை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு நீங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள்.
அந்த நோக்கத்திலே உங்களுடைய இஹ்லாஸான எண்ணத்தை வைத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக நான் உங்களிடத்திலே பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தில் புகுந்த புதுமைகள் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. காலத்தின் தேவை கருதி இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் தந்திருக்கின்ற நியமத்துக்களில் மிகப்பெரிய நியமத்தான நியமத்துல் இஸ்லாம், எங்களை எல்லாம் முஸ்லீம்களாக படைத்து எங்களுக்கு முஸ்லீம் என்ற பெயரையும் வைத்து அதிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாம் ஏகத்துவவாதிகளாக ஆக்கியிருக்கிறானே. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த நியமத்துக்கு எந்த நியமத்தும் ஈடாகாத அன்பார்ந்தவர்களே. ஏனைய மதங்களுடைய அனுஷ்டானங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனைய மதங்களில் இருந்தவர்களெல்லாம் இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டால், ஏனைய மதங்களில் பிடியாக இருந்தவர்கள், அந்த மத அனுஷ்டானங்களில் மூழ்கியிருந்தவர்கள் எப்போது தீனில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்களோ அவர்களோடு நீங்கள் பேசி பாருங்கள், அவர்களோடு நீங்கள் கதைத்து பாருங்கள், அவர்களோடு நீங்கள் உறவாடி பாருங்கள். தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இதனுடைய பெருமதியை நானும் நீங்களும் உணராமல் இருக்கிறோம். இதனுடைய பெருமதி எனக்கும் உங்களுக்கும் தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் யாரெல்லாம் அடுத்த மதத்திலிருந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கிறார்களோ அவர்கள் எங்களை விட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறார்கள். எங்களை விட இஸ்லாத்தை படிப்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். எங்களை விட இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதில் மிகவும் ஆர்வமாகவும் கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருப்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தான் இஸ்லாத்துடைய பெருமதி வழங்குகின்றது. பரம்பரையாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் அந்த இஸ்லாத்துடைய பெருமதி எங்களுக்கு வழங்குதில்லை. யாருக்கு வழங்குது தெரியுமா? யாரெல்லாம் ஷிர்க் என்ற சகதியில் இருந்தாரோ, இவர்களெல்லாம் ரப்பை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் பல கடவுள்களை வணங்கினார்களோ, இவர்களெல்லாம் தங்களுடைய மானத்தை இழந்தார்களோ, அவர்களெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள் அல்லவா, அவர்களிடம் நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும் இஸ்லாம் மார்க்கத்துடைய பெருமதி. சில தாய்மார்கள், சில பெண்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்ததற்கு பின்னால் அவர்கள் கொடுக்கின்ற பேட்டிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவங்கள் வழங்குகின்ற உரைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பெண்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் போது தாய்மார்களே, உங்களை விட இஸ்லாத்திலே பற்றா இருப்பார்கள், எங்களை விட தொழுகையில் சரியாக இருப்பார்கள், எங்களை விட ஹராத்தை தவிர்த்து கொள்வதில் முதன்மையாக இருப்பார்கள், எங்களை விட ஒழுக்கமான ஆடை அணிவதில் முதன்மையானவர்களாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? அதுதான் இஸ்லாம் என்ற நியமத்தை அவர்கள் புரிந்து கொண்ட விதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மக்கமா நகரிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை இறுதி தூதராக அனுப்பி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்கிறான். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜின் போது அவர்கள் அரபாவுடைய அந்த மைதானத்திலே இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனிலே ஒரு அழகான ஒரு செய்தி சொல்கிறான். இந்த நேமத்துடைய பெருமதியை சொல்கிறான், இந்த நேமத் பூர்த்தியாக்கப்பட்டதை சொல்கிறான். இந்த நேமத் எந்த அளவுக்கு பெருமதி என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன். தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இன்று பூர்த்தி செய்யப்படுகின்றது. இந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருட்கொடை பூர்த்தி செய்யப்படுகின்றது. இன்று இஸ்லாத்தை மார்க்கமாக நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் தெரியுமா? அங்கீகரிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரபாவுடைய தினத்திலே அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நியமத்துடைய பெருமதியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அதனாலதான் இதனுடைய பெருமதியை அறிந்த ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடம் கேட்கிறாங்க. உமர் அலி அவர்கிட்ட சொல்றாங்க, யா உமர், உமரே, உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய திருமறை அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அந்த வசனம் எங்கட மார்க்கத்தில் மாத்திரம் இறங்கியிருந்தால் அந்த வசனம் இறங்கப்பட்ட நாளை நாங்கள் விழாவாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், அது என்ன வசனம் என்று எங்களுக்கு தெரியும், அந்த வசனம் எங்களுக்கு என்னன்னு தெரியும், அது எப்ப இறங்கினது தெரியும், ஆனாலும் நாங்கள் விழாவாக அதை கொண்டாட மாட்டோம் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு யூதனை பார்த்து சொல்கிறார் என்றால், யூதன் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்துடைய பெருமதியை வழங்கி வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே. ஆதலால் இஸ்லாம் மார்க்கம் பூர்த்தி அடைகின்றது, ரசூலுல்லாஹ்வுடைய அஜல் கிட்டவாகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு வந்து என்ன பணியை செய்ய வேண்டுமோ அந்த பணியை அல்லாஹ்வுடைய தூதர் கச்சிதமாக முடிக்கிறார்கள். முடித்துவிட்டு கேட்கிறார்கள், அலாஹல் பல்லவ்து, அலாஹல் பல்லவ்து, அலாஹல் பல்லவ்து. தோழர்களே, தோழர்களே, ஆயிரக்கணக்கான தோழர்கள் அந்த இறுதி ஹஜ்ஜிலே அரபாவிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிரக்கணக்கான நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், அலாஹல் பல்லவ்து, நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, என்னுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேனா, என்னுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேனா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு மனிதன் அவனை எந்த இபாதத்துக்கள் எல்லாம் சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்குமோ அந்த இபாதத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் மறைக்காமல் நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள். எவைகள் எல்லாம் ஒரு மனிதனை நரகத்தில் இருந்து பாதுகாக்குமோ, நரகத்தை விட்டு தூரமாக்குமோ, அந்த செயல்களை அல்லாஹ்வுடைய தூதர் அருவேனும் மறுக்காமல் அணுவேனும் மறைக்காமல் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நஅம் யா ரசூலல்லாஹ், நஅம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எத்தி வச்சிட்டீங்க, நீங்க எத்தி வச்சிட்டீங்க, மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கிறதுக்கு எதுவும் இல்ல, மார்க்கத்தில் புதிதாக சேர்ப்பதற்கு எதுவும் இல்லை, நீங்கள் முழுமையாக மார்க்கத்தை எங்களுக்கு ஒப்படைத்து விட்டீர்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹும்ம அஷ்ஹத், இறைவா நீயே இதற்கு சாட்சியாளன், நீ தந்த மார்க்கத்தை நாம் மறைக்கல, நீ தந்த மார்க்கத்தை நான் மூடல்ல, நீ தந்த மார்க்கத்தை தெளிவாக இந்த மக்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் எல்லோரும் இருந்த அந்த மைதானத்திலே அல்லாஹ்வை சாட்சியாக வைக்கிறார்கள். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை மறைத்தார்கள் என்று சொல்ல முடியுமா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்துக்கு எங்களை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு இபாதத்தை சொல்லாமல் விட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு தீய செயலை சொல்லாமல் விட்டு மரணித்து விட்டார்கள் என்று நானும் நீங்களும் சொல்லுவோமா? நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ், ஒருபோதும் நானும் நீங்களும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அகீதா பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இபாதத்துக்கள் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அஹ்லாக் என்பது பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே குடும்ப வாழ்க்கைக்குரிய சட்டங்கள், அதே மாதிரி சமூக வாழ்க்கைக்குரிய சட்டங்கள், குற்றவியல் தண்டனைகள் எல்லாவற்றையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பி சொல்லி காட்டினார்கள், செய்தி காட்டினார்கள், அங்கீகரித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. இந்த மார்க்கத்துக்கு இன்னொரு ரசூலுல்லாஹ் காட்டாத ஒரு தொழுகை தேவையில்லை. இந்த மார்க்கத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு நோன்பு தேவையில்லை. இந்த மார்க்கத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு திக்ர் தேவையில்லை. இந்த மார்க்கத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் சொல்லாத இந்த விஷயம் அந்த விஷயம் எதுக்குமே தேவையில்லை. மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகி விட்டது.
இப்ப யாராவது ஒருவர் வந்து நீங்க இந்த தொழுகை தொழுதால் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னா, நீங்க இந்த நோன்பை பிடிச்சா உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னா, நீங்க இந்த திக்ர செய்தால் உங்களோட மீசான் பாரமாகும் என்று சொன்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை மறைத்தார்கள், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை சொல்லவில்லை, அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மார்க்கம் தெரியாது, எங்களுக்கு மாத்திரம்தான் மார்க்கம் தெரியும் என்று நானும் நீங்களும் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வாரார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு சஹாபி வாரார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாரு, வந்து என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துடைய கடமைகள் எல்லாம் அதிகமாகி விட்டது, எனக்கு இஸ்லாத்தை பத்தி நீங்க சொல்லித்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இஸ்லாத்துடைய கடமைகளை சொல்கிறார்கள், ஈமானுடைய கடமைகளை சொல்கிறார்கள், தொழுகன்றாங்க, தொழுகைக்கு பின்னால மேலதிகமான சுன்னத்துன்னு சொல்றாங்க, நோம்புன்னு சொல்றாங்க, நோம்புக்கு மேலதிகமான நஃபிலான நோம்புன்னு சொல்றாங்க, ஜகாத் கடமைன்னு சொல்றாங்க, ஜகாத்துக்கு பின்னால சதகாவை பத்தி சொல்றாங்க, ஹஜ்ஜி கடமைன்னு சொல்றாங்க, ஹஜ்ஜிக்கு பின்னால உம்ராவை பத்தி சொல்றாங்க. சொன்னதுக்கு பின்னால சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அந்த மனிதர் என்ன சொல்கிறார் தெரியுமா, வலா அஸீது வலா அன்குஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொன்னதுக்கு மேலால மார்க்கத்தில், இபாதத்தில், ஈமானில் நான் எதையுமே கூட்ட மாட்டேன். இந்த மார்க்கத்தில், மார்க்கத்துடைய கடமைகளில் எதையும் நான் குறைக்கவும் மாட்டேன், நான் கூட்டவும் மாட்டேன், நான் குறைக்கவும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் நடந்து போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதோ அந்த மனிதர் நீங்க பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொன்னாரு, அவர் சொன்ன மாதிரியே இந்த மார்க்கத்தில் அதிகப்படுத்தாமல், இந்த மார்க்கத்தில் குறைவு செய்யாமல் அவர் சொன்ன மாதிரி நடந்தால் தஹலல் ஜன்னான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சுவர்க்கத்துக்குள்ள நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள். ஆதலால் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ் பூர்த்தியாக்கிய மார்க்கத்தில், ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன மார்க்கத்தில், மார்க்கம் அல்லாதவைகளை நானும் நீங்களும் இபாதத் என்ற போர்வையில், மறுமையில் மீசானை பாரமாக்கும் என்ற போர்வையில், சுவர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்ற போர்வையில் எவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோமோ, மனோ இச்சைப்படி, ஆசைப்படி, எங்களோட விருப்பப்படி நாங்க 4 பேர் சேர்ந்து புதியதொரு இபாதத்தை உருவாக்குறது, ஊராக்கள் சேர்ந்து ஒரு இபாதத் என்ற போர்வையில ஒரு திக்ர உருவாக்குறது, ஒரு ஜமாத் சேர்ந்து ஒரு வேலையை, இது எங்களை சுவர்க்கத்துக்கு எடுத்துட்டு போகும் என்று சொல்லி ஒரு வேலையை உருவாக்கி இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இதைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் பிதா என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்ச புதுமைகள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எந்த விதமான பிதத்துக்களும் இருக்கல்ல. சஹாபாக்களுடைய காலம், சஹாபாக்களுடைய இறுதி காலத்தில் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சஹாபாக்களை இந்த பூமியில எப்படி விட்டுட்டு போனாங்க தெரியுமா, ஃபீ மஹஜ்ஜத்தில் பைலா, வெள்ளை வெளிரென்று தெரியக்கூடிய, வெள்ளை வெளிரென்று போவதற்கு தெரியக்கூடிய ஒரு சரியான ஒரு பாதையில விட்டுட்டு போனாங்க. லைலுஹா கனகாரிகா, லைலுஹா கனகாரிகா. நம்ம இருட்டுல நிக்கிறோம், இந்த இருட்டை வெளிச்சப்படுத்துறதுக்கு லைட் போட்டிருக்கிறோம் நான் நீங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களை விட்டுட்டு போன பாதரிக்கையா, அந்த இரவும் பகலை போன்றது. அல்லாஹு அக்பர். இரவும் பகலை போன்றது. அங்கே எதுக்குமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களை ஒரு சீரான வழியில விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போய் அந்த சஹாபாக்களுடைய இறுதி காலத்துக்குள்ளே கதரியாக்கள் என்று சொல்லக்கூடிய கலா கதிரை மறுத்தவர்கள் உருவானார்கள். இந்த சமுதாயத்திலே புதுமைகள் இபாதத்துக்குள்ள நுழைறதுக்கு முன்னால் அன்பார்ந்தவர்களே, ஈமானுக்குள்ளே நுழைஞ்சிச்சு புதுமைகள், அகீதாவுக்குள்ளே பிதத்துக்கள் நுழைஞ்சிச்சு. முதலாவது பிதா, அகீதாவுல நுழைஞ்ச முதலாவது பிதா கலா கதிரை மறுத்தது. கலா கதிர் இல்லைன்னு முடிவெடுத்தாங்க கொஞ்சம் பேரு. சுபஹானல்லாஹ். சஹாபாக்கள்
அதை எதிர்த்து பேசினார்கள். அவர்களுக்கு ஜனாசா தொழிக்க கூடாது, அவங்களோட ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள கூடாது, அவங்களோட பெண்களை திருமணம் முடிக்க கூடாது. அந்த எடுத்த முடிவு, ஆரம்பத்தில் எடுத்த முடிவு அன்பார்ந்தவர்களே, காலம் செல்ல செல்ல ஹவாரிஜிகள் தோன்றினார்கள். ஹவாரிஜிகள் அபூபக்கர் அலி அவர்களையும் என்ன சொன்னார்கள்? காபிர் என்று சொன்னார்கள். உஸ்மான் அலி அவர்களையும். காலப்போக்கில ஷியாக்கள் உருவானார்கள். அதைத் தொடர்ந்து முஅ்தஸிலாக்கள் வந்தார்கள். அதைத் தொடர்ந்து அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இன்று வரைக்கும், இந்த மறுமை நாள் வரைக்கும் அகீதாவிலே உள் நுழைந்த பித்அத்துக்கள் ஏராளம் இருந்தது. அதன் அடிப்படையிலே தான் அஹ்லுல் குர்ஆன் நாங்க வாழக்கூடிய காலத்தில் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்ச குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் தேவையில்லை என்று ஒரு கூட்டம் முடிவெடுத்தார்கள். இன்னொரு கூட்டம் வந்தார்கள், ஹதீஸை மறுத்தார்கள். புத்திக்கு படுவதில்லை, விஞ்ஞானத்துக்கு ஒத்து போவதில்லை, சமூக நடைமுறைக்கு ஒத்து போவதில்லை. முஅ்தஸிலாக்களுடைய பாணியில் முஅ்தஸிலாக்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்ன நேரத்திலே அன்பார்ந்தவர்களே, மாமூன் என்று சொல்லக்கூடிய கலீஃபா குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய முஅ்தஸிலாக்களுடைய கொள்கையை அரச கொள்கையாக எடுத்த நேரத்திலே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அந்த பித்அத்துக்கு எதிராக போராடி மரணித்த வரலாறை எல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். இப்படி எங்களுடைய ஈமானுக்குள்ள ஏராளமான பித்அத்துக்கள். அதை தொடர்ந்து வந்தது என்ன? அதை தொடர்ந்து வந்து இபாதத்துக்குள்ள பித்அத்துக்கள் நுழைஞ்சிச்சு. கூட்டு துவா இன்றைக்கு நிப்பாட்டவே இயலாது. கத்தம் ஃபாத்திகா மௌலூது நிப்பாட்ட இயலாது. சுபஹானல்லாஹ், இபாதத்து ரீதியான பித்அத்துக்கள் சமுதாயத்திலே நிறைந்து மலிந்து காணப்படுகின்றது. நம்ம நிறைய பேர் அதை செஞ்சுட்டே இருக்கிறோம். நிறைய பேரு அதுல ஈடுபட்டு இருக்கிறோம். நிறைய பேரு அதை வளர்க்கிறதுக்கு பணம் கொடுத்து இருக்கிறாங்க. நிறைய உலமாக்கள் நன்மை என்ற போர்வையில் மக்கள் குழப்பி விடுவார்கள். சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும். எங்களுக்கு தெரியும் இல்லைன்னு கூட்டு துவா இருக்குதா இல்லையான்னு கேட்டா ஸ்ரீலங்கால எல்லாரும் சொல்லுவார்கள். எல்லா உலமாக்களும் கூட்டு துவாங்கிறது இல்லதான் போலவி. என்ன செய்ய, நம்ம பள்ளியில வேலைக்கு நிக்கிறோம், அதை சொன்னா வேலை இல்லாம போயிடும். என்ன செய்ய, பள்ளியில அதை சொன்னா கொஞ்சம் பேர் குழம்புவாங்க என்ற ஒரு மனோநிலையில தான் உலமாக்களும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஏகத்துவ சகோதரர்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் அந்தந்த காலங்களில் என்னென்ன விஷயங்கள்ல புதுமைகள் இஸ்லாத்துக்குள்ள நுழையுதோ, பித்அத்துக்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைகின்றதா, அது அகீதா சார்ந்ததாக இருக்கட்டும் அல்லது இபாதத்துக்கள் சார்ந்ததாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்தந்த காலங்களில் இருந்த குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய உலமாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பயப்படாமல், அஞ்சாமல், எதையும் பார்க்காமல் இந்த மாதிரியான மேடைகள் இருந்து அந்த பிழைகளை, அந்த பித்அத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு இனம் காட்டி மக்களை பாதுகாத்த வரலாறு தான் நெடுகிலுமே இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் தான் இந்த ஊரிலும் இந்த பள்ளிவாசலிலும் இப்படியான பித்அத்துக்களை மக்கள் இனம் கண்டு அவருடைய ஈமானை பாதுகாத்து சரியான வழியில் போறதுக்கு இந்த மாதிரியான உரைகள் என்ன செய்யப்படுகின்றன, ஏற்பாடு செய்யப்படுகின்றன. எல்லா புதுமைகளையும் பேசுறதுக்கு நேரம் போதாம், எல்லா பித்அத்துக்களையும் பேசுறதுக்கு நேரம் போதாது. இருந்தாலும் ஒரு சில இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்ச நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்கட கொள்கையில இருந்து கலந்து, குர்ஆன் சுன்னா கொள்கையில இருந்து கலந்து, ரசூலுல்லாஹின் மீது வச்ச நேசத்திலிருந்து கொஞ்சம் கலந்து, கொஞ்சம் கொஞ்சமாக சருகி போற நிலையில நானும் நீங்களும் இருக்கிறோம். ஈமான்ல உறுதியா இருந்த நாங்க எது நடந்தாலும் ஈமான பாதுகாக்கணும் இருந்த நாங்க அந்த ஈமான்ல கொஞ்சம் கொஞ்சமாக சருகி போகிறோம். அந்த அடிப்படையில் தான் அன்பார்ந்தவர்களே, சமாதி வழிபாடு
கபறுகளை வணங்குதல். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத பின்னிட்ட காலத்தில் தோண்டிய முக்கியமான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு புதுமை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே நுழைஞ்சது. நஊது பில்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். இதுல அதிகமாக பெண்கள் போய் ஜியாரத்துக்களில் நல்லடியார்கள் என்ற பெயரில், சாலிகீன்கள் என்ற பெயரில், சுஹதாக்கள் என்ற பெயரில், பெரியவர்கள் என்ற பெயரில், மூத்த உலமாக்கள் என்ற பெயரில், ஊரை வழி நடத்தியவர் என்ற பெயரில் யாரெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? கபறு கட்டுகிறார்கள். அது காலமாக போக ஒரு ஜெனரேஷன் என்ன செய்கின்றது? அதை மறந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து அந்த கபறுகளை வணங்கப்படக்கூடிய இடமாக எடுத்துக்கொண்டிருப்பதுதான் ஒரு கவலைக்குரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் போறாங்க? எதற்கு போறாங்க? ஏன் கபறுகளை தரிசிக்க போறாங்க? கபறுகள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய நல்லடியார்களிடம் இவக்கு புள்ள இல்லையா? புள்ளையத்தா அவுளியாவே. மகள்ட பிரச்சனை கல்யாண பிரச்சனையா? மகள்ட கல்யாண பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு போறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடல பிரச்சனையா? அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒற்றுமையை வைக்கிறதுக்கு அங்க அவுளியாக்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய கபறுகளை நாடி போறது. அங்க போய் நார்சா எடுக்கிறது, அங்க போய் காணிக்கை செலுத்துவது, அங்க போய் கபறுகளை முத்தமிடுவது, எல்லை மீறி போய் நஊது பில்லாஹ் கபறுகளில் சுஜூது செய்கிறார்கள். கபறுகளில் நெத்திகளை கொண்டு வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்பிய எந்த மனிதனாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே இந்த நெத்திய கீழே கொண்டு போய் வைக்க கூடாது. அப்படி வைக்கணும் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தா, அப்படி நெத்திய கொண்டு போய் இன்னொருத்தருடைய காலுக்கு கீழால வைக்கணும் என்று நான் சொல்வதாக இருந்தா ஒவ்வொரு பெண்ணுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு பெண்ணும் கணவனுடைய காலு கீழால அவருடைய காலு கிட்ட தலையை கொண்டு போய் வைக்க நான் சொல்லியிருப்பேன். அந்த அடிப்படையில யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. சமாதிகளில் சுஜூது நடக்குகின்றது, சமாதிகளில் பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிரார்த்தனை என்பது இபாதா. என்னுடைய கபரை நீங்கள் வணங்கி வழிபடக்கூடிய இடமாக ஆக்கிறாதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் சமீபமாகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ரெண்டே விஷயங்கள் தான். அது ஒன்று என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இறுதி நேரத்திலே மரண நேரம், மரண அவஸ்தை, அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாளாக மரண அவஸ்தையில் இருக்கிறார்கள். சலாண்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் பேசின செய்தி என்ன தெரியுமா? சலா, தொழுகை தொழுகை. பிலால் பாங்கு சொல்லிட்டாங்களா? பாங்கு சொல்லிட்டாங்கன்னு கேட்பாங்க, அப்படியே மயக்கம் விட்டு போயிடுவாங்க. திரும்ப மயக்கம் தருகின்றது, திரும்ப கேட்பாங்க. 2 பேருடைய தோல்ல இருந்து கொண்டு மரண நேரத்தில், இறுதி நேரத்தில், ஏழாத நேரத்தில் தோல்ல தொங்கிக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவார்கள். அந்த இறுதி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? லஇனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் லஅனத் செய்யட்டும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யூதர்கள் யாரு? மூசா நபியுடைய பரம்பரையில் மூசா நபியை நபியாக ஏற்றுக்கொண்டு தௌராத் வேதமாக கொடுக்கப்பட்டவர்கள். நசாராக்கள் யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜீல் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் பனு இஸ்ராயில் என்பதாக குர்ஆனிலே அவர்களை விழித்து பேசுகிறார். இவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஏராளமான நபிமார்கள் வந்த சமுதாயம். ஒரு நபி மரணிச்சிட்டார் என்று சொன்னா, ஒரு நபி மரணிச்சிட்டாரா, அந்த நபியுடைய கபரை வணங்கப்படக்கூடிய இடமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கபரடிக்கு போறீங்களா?
அவுலியாக்கள் என்ற பெயரில் அடங்கப்பட்டுள்ள கபறுகளை நோக்கி தேவகனை கேட்கிறதுக்கு நீங்க போறீங்களா? யூத நசாராக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் சேர்க்கிறார்கள். யூத நசாராக்கள் போன்று அல்லாஹ்வுடைய லஅனத் போகின்ற கூட்டத்துக்கு இருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அத்வா வல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கம் என்று சொன்னாங்க. பிரார்த்தனை யார்ட்டையும் கேட்கலாம், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்ட்ட மாத்திரம் தான் கேட்கணும். கேட்க தெரியா சமுதாயத்துக்கு, அல்லாஹ்ட்ட கேட்க தெரியா. ஏன் கேட்க தெரியா? கேட்டு கொடுத்த சமுதாயம். எப்போதும் நாங்கள் அடுத்தவர்களுக்கு ஓதி காட்டிய சமுதாயம். எங்கட சமுதாயம் ஆமீன் சொன்ன சமுதாயம். ரப்போட பேச தெரியா, ரப்புட்ட கேட்க தெரியா, ரப்புட்ட கையேந்த தெரியா. ஆனா சமாதிகளில் போயிட்டு கையேந்துகிறார்கள். ரப்புக்கு என்ன தெரியாது, ரப்புக்கு என்ன தெரியாது. நான் கேட்டா ரப்பு கேட்பானா? நான் கேட்டா ரப்பு தருவானா? நான் கேட்டா ரப்பு உடையளிப்பானா? ரப்பே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யன்சிரு தபாரக வ தஆலா, அல்லாஹ் இரவுடைய மூடில் ஒரு பகுதியிலே இறுதி பகுதியிலே அடிவானத்துக்கு வருகிறான். என்கிட்ட கேட்கிறவங்க யாரும் இல்லையா? கேட்கிறவங்க யாரும் இல்லையா? சுபகுடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம். தாய்மார்களே, தஹஜ்ஜத்துடைய நேரம் ரமலானில் இலங்கை முழுக்க எல்லா மக்களும், முஸ்லிம் மக்கள் எல்லோரும் விழித்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரமலானிலும் அடிவானத்துக்கு வருகிறான், ரமலான் இல்லாத காலங்களிலும் அடிவானத்துக்கு வருகிறான். என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய யாரும் இல்லையா? நான் அவங்களோட பாவத்தை நான் மன்னிப்பேன் என்று சொல்கிறான். என்கிட்ட கேட்கிறவங்க யாரும் இல்லையா? அவங்களுக்கு நான் விடை அளிப்பேன் என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வந்து ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த ஊரில் ஒரு தாய், அந்த ஊரில் ஒரு ஆர்மகன் நடுநிசையில சுபகுடைய நேரத்தில் 4 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜத் தொழுது போட்டு சுஜூது செய்து உன் ரப்புட்ட நீ கேட்டா உனக்கு தரமாட்டானா? ரப்புட்ட கேட்பது என்பது இபாதா. அந்த இபாதத்தை நீ சமாதியில போய் கேட்கிறாயா? அந்த இபாதத்தை எதுவுமே கேட்காத, உலகத்துக்கு தொடர்பு இல்லாத, எதையுமே பார்க்காத ஒரு பர்சகுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, அங்கே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடம் நீ போய் கேட்கிறாயா? நீ கேட்டா என்ன தெரியுமா? கேட்டா அதை சிறுக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைஷிகள் யாரு? அல்லாஹ்வை நம்பினாங்க. குறைஷிகள் அல்லாஹ்வை நம்பினார்கள். ரசூலுல்லாஹ் வாப்பட பேர் யாரு? அப்துல்லா. ரசூலுல்லாஹ் பிறக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் பிறக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் அப்பா அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ் வாப்பக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? அப்துல்லா. அப்துல்லா என்ன சாய்மார்களே? அப்துல்லாண்டா அல்லாஹ்ட அடிமை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாரா இல்லை அப்துல் முத்தலிப்? அப்துல் முத்தலிப் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாலதான் ரசூலுல்லாஹ் வாப்பக்கு வச்ச பேர் அப்துல்லா. யாருடைய அடிமை? அல்லாஹ்வுடைய அடிமை. காபத்துல்லாவை உடைப்பதற்காக ஆபிரகா என்று சொல்லக்கூடிய மன்னன் الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله
أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله காபத்துல்லாவை உடைப்பதற்காக ஆப்ரஹா என்ற மன்னன் படையோடு வருகிறார். ஒரு சேவகன் ஓடி வந்து அப்துல் முத்தலிபிடம் சொல்கிறார், காபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு ஆப்ரஹா யானை படையோடு வருகிறார். ஆப்ரஹா பாலைவனத்துக்கு வந்து பாலைவனத்திலே அப்துல் முத்தலிபுடைய ஒட்டகங்களை எல்லாம் பிடித்து வைத்து விட்டார். அப்துல் முத்தலிப் ஒரு முக்கியமான ஒரு மனிதர், காபாவை பரிபாலிக்கின்றவர். அப்துல் முத்தலிப் அவசரமாக போகிறார். அப்துல் முத்தலிபுக்கும் ஆப்ரஹாக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்கின்றது. அப்துல் முத்தலிப் என்ன கேட்டிருக்க வேண்டும்? தாய்மார்களே, சகோதரர்களே, காபத்துல்லாவை நீங்க உடைச்சிட வேணாம், உங்களுக்கு என்ன வேணும் என்றாலும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். அப்துல் முத்தலிப் அதைத்தான் கேட்டிருக்கணும். ஏண்டா காபத்துல்லாவை பரிபாலிக்கின்றவர் அவர்தான். ஆனா அவர் அதை கேட்கல. அவர் கேட்டது என்ன தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, என்னுடைய ஒட்டகங்களை பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, நீங்க என்னுடைய ஒட்டகங்களை நீங்க எனக்கு தந்துருங்க. நீங்க ஆப்ரஹா கேட்டார் என்ன தெரியுமா? நான் காபத்துல்லாவை உடைக்க வந்திருக்கிறேன். நீங்கள் வணங்கக்கூடிய இந்த காபத்துல்லா உங்களுக்கு பெருமதியானது. ஆனா நீங்க என்ன கேட்கிறீங்க தெரியுமா? உங்களோட ஒட்டகத்தை கேட்கிறீங்களே என்று கேட்டாரு. அவர் சொன்னார் என்ன பதில பாருங்க. அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாலே நடந்த நிகழ்வு இது. அப்துல் முத்தலிப் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆனா ரப்புல் லிபல், ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் நான், ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் நான். இன்ன ரப்பல் லில் பைத், பைத்துல்லாஹ்க்கு ஒரு ரப் இருக்கிறார், காபத்துல்லாஹ்க்கு ஒரு ரப் இருக்கிறான். அந்த ரப்பு என்ன செய்வான் தெரியுமா? காபத்துல்லாவை பாதுகாப்பான். அல்லாஹு அக்பர். அப்துல் முத்தலிப் முஸ்லிமா காபிரா? அப்துல் முத்தலிப் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலையா? அப்துல் முத்தலிப் அல்லாஹ்வை நம்பியதால் தான் காபத்துல்லாஹ்க்கு ரப் ஒருத்தன் இருக்கிறான், அவன் காபத்துல்லாவை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். ஒட்டகங்களை வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை! அப்துல் முத்தலிபுடைய நம்பிக்கையை பாத்தீங்களா நீங்க? அப்துல் முத்தலிப் ரப்பை ஏற்றுக்கொண்டாரு. அப்துல் முத்தலிப் ரப்பை ஏற்றுக்கொண்டதால் அவங்க அல்லாஹ்னு சொல்வாங்களாம். அப்துல் முத்தலிப் ரப்ப நம்புறாரு. மக்கத்து காபீர்கள் எல்லாம் அல்லாஹ் தான் உலகத்துடைய அசையாது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், என்னையும் உங்களையும் போல. நானும் நீங்களும் என்ன சொல்வோம்? வானத்தை படைச்சவன் அல்லாஹ், பூமியை படைச்சவன் அல்லாஹ், பார்வையை தந்தவன் அல்லாஹ், நோயை தருபவன் அல்லாஹ், நோயை குணப்படுத்துவன் அல்லாஹ். உலகத்துடைய எந்த காரியங்கள் நடந்தாலும்
அதை செய்றவன் யாரு? அல்லாண்டு நானும் நீங்களும் சொல்வோம், நானும் நீங்களும் நம்பி வச்சிருக்கிறோம். ஆனா எங்கட நம்பிக்கையை விட மக்கத்து காபிர்கள் அந்த நம்பிக்கையில டாப் லெவல்ல இருந்தாங்க. நாங்க எங்களுக்கு என்னமாவது நடந்துட்டா சடவடைஞ்சிருவோம். இப்ப தேர்தல் வருகிறது 2025 ஆண்டுல. ஜனாதிபதி யார் வருவாரோ தெரியாது. வந்தா அது நடக்கும், வந்தா இது நடக்கும் என்று மனசில நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குது. அவன்கிட்ட உலக விஷயத்துல எந்த பயம் இருக்கல. உலகத்துல நடக்கிறதெல்லாம் ரப்புதான் செய்கிறான் என்று மக்கத்து காபீர்கள் சொன்னார்கள் என்றால் அவங்களை பார்த்துத்தான் அல்லாஹ் நரகவாதின்னு சொல்கிறான். நானும் நீங்களும் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், சமாதிகளில் சரணடைகிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், கிராத்துல் குர்ஆன் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், உலகத்தில் ரப்பை நம்பி வாழ்கிறோம், திக்ர் செய்கிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம். எல்லாம் செய்து கொண்டு இவைகள் அனைத்தையும் ரப்புக்கு செய்து கொண்டு நாங்க சமாதிகளில் சரணடைகிறோம் என்றால் எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் என்ன அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே? அவங்க இலாகாக ரப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அவங்க ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை நெடுகிலும் அவர்களை முஷ்ரிக்கீங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நானும் நீங்களும் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு அல்லாஹ்க்கு இபாதத் செஞ்சு கொண்டு பிரார்த்தனைய சமாதிகளில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அவுலியாக்கள் என்ற பெயர் உள்ளவர்களிடத்துல போய் அவங்கள்ட்ட நானும் நீங்களும் கரம் ஏந்தினால் அன்பார்ந்தவர்களே, நாங்க தொழுதாலும், நோன்பு பிடிச்சாலும், ஜகாத் கொடுத்தாலும், தஹஜ்ஜத் தொழுதாலும், கிராத்துல் குர்ஆன் ஓதினாலும், முஸ்லிம் என்ற பெயரில் ஆடை நாங்கள் அணிந்தாலும் நானும் நீங்களும் அந்த முஷ்ரிக்கீங்களுடைய பட்டியல போய் சேர்ந்துருவோம். அவங்க எல்லாம் நிப்பாட்டி கேட்டாங்க, சிலைகளை எல்லாம் வடித்து காபத்துல்லாஹ்க்குள்ளே வைத்து நிறுத்தாட்டி கேட்டார்கள். நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? நிறுத்தாட்டி கேட்கல, படுக்க வைத்து சமாதிகளில் கேட்கிறோம். எங்கட ஜியாரங்களில் எல்லாம், கபறுகளில் எல்லாம் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை படுக்க வைத்து கேட்கிறோம். அவர்கள் எல்லாம் நிறுத்தாட்டி கேட்டார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இதை ஒரு சிறுக்காக சொல்கிறான், இதை அல்லாஹ் ஒரு இணை வைப்பாக சொல்கிறான். அல்லாஹ் இதை மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக அல்லாஹ் சொல்கிறான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொன்னான் நபியை பார்த்து? நபியே, லைன் அஷ்ரக்த, நீங்க இணை வைத்தாலும் அல்லாஹ்வுக்கு, லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நீங்க இணை வைத்தாலும், நீங்க இந்த சமாதிகளில் உள்ளவரிடம் கேட்டாலும், நீங்க இந்த சிலைகளிடத்தில் கேட்டாலும், நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைச்சவங்க, உங்களோட நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு வைத்திரும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வலவ் அஷ்ரகு, அவர்கள் இணை வைத்தால் லஹபித மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நல்லமல்கள் எல்லாம் அல்லாஹ் அழிச்சிருவான். 2-3 ஹஜ் செஞ்சிருப்பாரு, 3 உம்ரா செஞ்சிருப்பாரு, தஹஜ்ஜத் தொழுதிருப்பாரு, திக்ர் செய்திருப்பாரு, அல்லாஹ் டோட்டலா எல்லாத்தையுமே அழிச்சிருவான். அழிச்சு எங்களுக்கு ஒரு முத்திரை குத்துறான் அல்லாஹ். அந்த முத்திரை அழியாத முத்திரை, அந்த முத்திரை அழியாத முத்திரை. அது எந்த முத்திரை தெரியுமா? முஷ்ரிக் என்ற முத்திரை. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் விரும்பினா மன்னிப்பான். பிகுராபில் அர்ல், என்னுடைய அடியார்கள் பூமி முழுக்க பாவம் செய்து, பூமி முழுக்கவே பாவம், நன்மைகள் எதுவுமே இல்லை, எனக்கு இணை வைக்காத நிலையில் என்னை சந்தித்தால் நான் அவர்களை பூமி முழுக்க நான் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சயனைட் மாதிரி, அது சயனைட் மாதிரி, ஒரு துள்ளி பட்டாலும் போதும் அன்பாதவர்களே. அதனாலதான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு பழக்குவதற்கு முன்னால, குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முன்னால
தௌஹீத சொல்லிக் கொடுக்கும்படி இஸ்லாம் சொல்கின்றது, அகீதாவை சொல்லிக் கொடுக்கும்படி சொல்கின்றது. அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏவிய முதலாவது கட்டளை தௌஹீத். இந்த உலகத்தில் தடுத்த முதல் தீமை ஷிர்க். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தண்ட மகனுக்கு சொன்ன செய்தி என்ன செய்தி தெரியுமா அன்பானவர்களே? என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராதப்பா. ஒவ்வொரு தகப்பனும் படிக்க வேண்டிய வசனங்கள். லுக்மான் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர் தண்ட மகனுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனில் சூரத்துல் லுக்மானில் 12 உபதேசங்களை அல்லாஹ் சொல்கிறான். அதுல முதல் உபதேசம் என்ன தெரியுமா? பாப்பா புள்ளகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதலாவது உபதேசம் யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராத. இன்ன ஷிர்க ஸுல்முன் அதீம். ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனுக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு போருக்கு போறாங்க. அந்த போருக்கு போய் கொண்டிருக்கும் போது அன்பார்ந்தவர்களே, முஷ்ரிக்கீன்கள் தங்களுடைய ஆயுதங்களை ஒரு மரத்திலே கொளுகிறார்கள். அந்த மரத்துக்கு பேர் ஜாத்து அன்வாத், புகாரில் வருகின்றது. சஹாபாக்கள் இதை பார்க்கிறாங்க. ஏன் கொளுகிறாங்க முஷ்ரிக்கீன்கள்? அந்த மரத்தில கொளுவதினூடாக அவங்களோட மனசுல என்ன இருக்கு தெரியுமா? இந்த வாளுக்கு ஒரு பரக்கத் கிடைக்கும், யுத்தத்துல போனா எதிரிகளை கூடுதலா வெட்டலாம் என்ற ஒரு எண்ணம் முஷ்ரிக்கீன்களுக்கு ஒரு மரத்தினூடாக ஒரு பரக்கத்தை எதிர்பார்த்தார்கள். சஹாபாக்களும் பார்த்தாங்க. சஹாபாக்கள் முஷ்ரிக்கீன்கள் செய்கின்ற இந்த வேலையை பார்த்தாங்க. இந்த வேலையை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, அதோ முஷ்ரிக்கீன்கள் தங்களுடைய ஆயுதங்களை கொளுகுவது போன்று எங்களுக்கும் நீங்க ஒரு மருந்த சொல்லுங்களே, எங்கட ஆயுதங்களையும் கொளுகி பரக்கத் எடுக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆச்சரியப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? தோழர்களே, மூசாவுடைய சமுதாயம் மூசாட்ட கேள்வி கேட்ட மாதிரி தான் நீங்க என்ன கேட்கிறீங்க? மூசாவுடைய சமுதாயம் மூசாட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? எப்படி கேட்டாங்க? அவர்களுக்கு ஒரு கடவுள் இருப்பதை போல எங்களுக்கும் நீங்க ஒரு கடவுளை நீங்க செஞ்சு தாங்க என்று கேட்டது மாதிரி அல்லவா நீங்களும் பரக்கத் பெறுவதற்கு ஒரு மரத்தை உங்களுக்கு தரும்படி கேட்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பரக்கத் எடுக்கிறதுக்கு போறது, பரக்கத் பெறுவதற்கு அவுலியாக்கள் நாதாக்கள் என்ற பெயரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜியாரங்களுக்கு போய் நாள் கணக்கிலே நின்று அங்க கொடுக்கிற நாரிசாவ் எடுக்கிறது, அங்க சல்லிய போடுறது, நினைத்து கொண்டு ஏதாவது கெட்டிட்டு வாரது, ஏதாவது எடுத்துக்கொண்டு வாரது, எல்லாமே ஒரு பரக்கத் நிறைஞ்சு போறாங்க. எங்க போறது? ஷிர்க் நடைபெறுகின்ற இடத்துக்கு போறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இன்னொரு சஹாபி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் புவானா என்ற இடத்திலே நான் ஒரு நேர்ச்சை வச்சிருக்கிறேன், புவானா என்ற இடத்திலே அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்கு சொன்னாங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், புவானா என்ற இடத்தில் ஜாகிலியா காலத்தில் ஏதாவது அந்த மக்களுடைய மதச்சடங்குகள் நடைபெற்றதா என்று கேட்டார்கள். அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த இடத்துல ஜாகிலியா கால பண்டைய கால அந்த மக்களுடைய எந்த வழிபாடுகளும் நடக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாராளமாக உன்னுடைய நேர்ச்சியை நீ என்ன செஞ்சுக்க, நீ செஞ்சுக்க என்று சொன்னாங்க. அப்படி என்றால் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சக்தி பெற்றவன் அல்லாஹ், எங்களோட நோயை குணப்படுத்துவதற்கு சக்தி பெற்றவன் அல்லாஹ், எங்களுக்கு வருகின்ற குடும்ப சிக்கல்களை தீர்ப்பதற்கு சக்தி பெற்றவன் அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டும் நகர்ந்து மண்ணறைகளில் வாழ்கின்ற, உலகத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாத, எதையுமே கேட்காத, அங்கே அடங்கப்பட்ட மனிதனிடத்துல போய் எங்கட தேவைகளை முறையிடுவது என்பது ஒரு மனிதனுடைய
இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அவனை நிரந்தர நரகத்துக்கிட்டு செல்லக்கூடிய முக்கியமான ஒரு செயல் என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். எங்கள்கிட்ட சிறுக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு ஜனாசாவுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 பேர், முழு ஊரும் வர தேவையில்ல, லட்சக்கணக்கில் மக்கள் வர தேவையில்ல, ஆயிரக்கணக்கில் மக்கள் வர தேவையில்ல. நீ சம்பரிச்சு வை, நீ தேடி வை. யார தெரியுமா? சிறுக்கு வாழ்க்கையில வராதவர்களை நண்பர்களாக எடுத்துக்க. சிறுக்கு வராத ஏகத்துவவாதிகளை உன்னுடைய குடும்பத்தார்களாக நீ எடுத்துக்க. எதுக்கு தெரியுமா? நீ மௌத்தா போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 பேர் ஒரு ஜனாசால கலந்து கொண்டு தொழுதால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானவன். சுபஹானல்லாஹ். இந்த உலகத்துல சிறுக்கு இல்லாம வாழ்வதே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருபை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வமை யுஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறார்களோ தகலன்னார், கேள்வி பார்வை எதுக்குமே இல்ல, நரகத்தில் வைத்துருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சி அபூ தாலிப். யார் அவர் அன்பார்ந்தவர்களே? ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சி அபூ தாலிப். அப்துல் முத்தலிப் மரணித்ததுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுக்கு புகலிடம் கொடுத்தவர் அபூ தாலிப். ஆரம்ப காலம் மக்களுடைய எதிர்ப்புகள் நிறைந்திருந்த ஒரு காலம். ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தது அபூ தாலிப். அபூ தாலிபுக்கு பயந்து ரசூலுல்லாஹ்க்கு எதுக்குமே செய்யல, ரசூலுல்லாஹ்க்கு எந்த நோவினையும் செய்யல. ரசூலுல்லாஹ்வை எல்லா விதத்திலும் வளர்த்தெடுத்து பாதுகாத்தவர் அபூ தாலிப். அபூ தாலிபுடைய மரணம் நெருங்குகின்றது. மரண தருவாய். அபூ தாலிபுக்கு பக்கத்தில் 2 குறைஷிகள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாச்சா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வை மறுத்தவர்கள் தான் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள். வணக்கத்தை இறைவனுக்கு செய்யாமல் இறைவனுக்கும் சமாதிகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் செய்தவர்கள் முஷ்ரிக்கீன்கள். ரப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் வணக்கத்தை செய்யல. அப்துல் முத்தலிபும் அந்த லிஸ்ட்ல இருந்தார். ரசூலுல்லாஹ் ஒரு புறத்துல சொல்றார், சாச்சா நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா போதும். பக்கத்துல 2 பேர் சொல்றாங்க, நீங்க உங்களோட மார்க்கத்தை விட்டு போட்டு புதிய மார்க்கத்துக்கு நீங்க போக போறீங்களா? அப்துல் முத்தலிப் சொல்லல. அப்துல் முத்தலிபுடைய உயிர் அவர் எந்த மார்க்கத்தில் இருந்ததோ அந்த மார்க்கத்திலே பிரிந்து சென்றது. ரசூலுல்லாஹ்க்கு சரியான ஒரு கவலை. தன்னை பாதுகாத்தவர், தனக்கு உதவி செய்தவர், தன்னுடைய தவ்வாக்கு அவர் இஸ்லாத்துக்குள்ள வராட்டியும் கூட எல்லா வகையிலும் உதவி புரிந்தவர், குறைஷிகளை அடக்கி வைத்தவர், கண்ட சாச்சா இஸ்லாத்துக்குள்ள வராம போயிட்டாரே. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கவலை. ரசூலுல்லாஹ் சாட்சக்காக வேண்டி பிரார்த்திக்கிறதுக்கு போறாரு. சாட்சட பாவத்தை பண்ணி சாட்சவை யாரெல்லாம் நீ ஏத்துக்க, சாட்சக்கு நீ சுவர்க்கத்தை கொடுன்னு ரசூலுல்லாஹ் கேட்கறதுக்கு ரெடி ஆகிறார். அல்லாஹ் திருமறையால் குர்ஆன் வசனத்தை இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, மா கான லி நபியின், எந்த ஒரு நபிக்கோ பூமினான எவங்களுக்கோ எவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக மரணிக்கிறார்களோ, உங்களோட சொந்த குடும்பத்தவர்களாக இருக்கலாம், அவங்க அது பாப்பவாக இருக்கலாம், உம்மவாக இருக்கலாம், தாத்தவாக இருக்கலாம், மச்சனாக இருக்கலாம், நானவாக இருக்கலாம், தங்கச்சாக இருக்கலாம். இணை வைப்போடு இந்த உலகத்தில் இருந்து மரணிக்கிறார்களா, நீங்க யாரும் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்க கூடாது என்ற ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போடுகிறார். உங்களோட குடும்பங்கள்ல யாராவது இருந்தா தாயத்துக்களோட தட்டோட இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உங்களோட குடும்பத்துல யாராவது இருந்தா, உங்களோட ஊர்ல யாராவது இருந்தா, உங்களோட கடமை அவங்களுக்கு சொல்றது. இதை நீங்கள் எத்தி வையுங்கள். இந்த செய்திகளை உங்களோட காது கொண்டு போங்க. அவங்களை நீங்க பாதுகாக்க வேண்டிய உங்களோட கடமை என்ற ஒரு செய்தியை முதலாவது ஒரு செய்தியாக நான் உங்களோட மனசுல நான் பதிச்சுக் கொள்கிறேன். இரண்டாவது, இஸ்லாத்துல புரிந்து கொண்ட முக்கியமான ஒரு விஷயம்,
அது என்ன விஷயம் தெரியுமா? மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மீலாது விழா கொண்டாட்டு ரபியுல் அவ்வல் மாதம் வந்திருக்கின்றது. பல இடங்களிலே மீலாது விழா கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள் என்பதை விட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் மரணித்தார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் உறுதி செய்த முக்கியமான ஒரு விஷயம். ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள் என்பது சரியாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பர்த்டே எடுப்பது ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்திலா இந்த உலகத்தை விட்டும் மறைந்த போன ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், என்னுடைய உங்களுடைய உயிர், என்னுடைய உங்களுடைய பிள்ளைகள், மனைவி, தந்தை எல்லோரையும் விட நேசிக்கின்ற ஒரு உயிர் பிறந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பர்த்டே வெட்டி கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். யார் இதை கொண்டு வந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பர்த்டே எடுத்தார்களா? சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த முதலாவது கலீஃபா அபூபக்கர் அலி அவர்கள் கொண்டாடினார்களா? உமர் அலி அவர்கள் கொண்டாடினார்களா? உஸ்மான் அலி அவர்கள் கொண்டாடினார்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ரசூலுல்லாஹ் வளர்த்தவர், ரசூலுல்லாஹ்வுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்த ஃபாத்திமா நாயுடைய கணவர் அலி அலி அவர்கள் எடுத்தார்களா? சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த எந்த நபித்தோழர்களும் பர்த்டே கொண்டாடல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌலூத் எடுக்கல. அதுக்கு அடுத்த நூற்றாண்டு யாருடைய நூற்றாண்டு? ஃபிக்ஹ் துறை இமாம்களுடைய நூற்றாண்டு. இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இமாம் ஹம்பலி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவங்களோட காலத்துல மௌலூத் இருந்ததா? இருக்கல்ல. அவங்களுக்கு அடுத்த காலம் ஹதீஸ் துறை அறிஞர்கள் இமாம் முஸ்லிம், இமாம் புகாரி, இமாம் திர்மிதி அடுக்கிக் கொண்டே போகலாம். சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த எவர்களுமே ரசூலுல்லாஹ்க்கு மௌலூத் எடுக்கல. யார் எடுத்தார்கள்? எங்க ஆரம்பிச்சது? எங்க வந்துச்சு? குறிப்பாக இலங்கை நாட்டில மிக விமர்சையாக எடுக்கப்படக்கூடிய ஒரு மௌலூத். பாடசாலைகள் எல்லாம் அதற்கின்றே ஒரு தனியான ஒரு விடுமுறை. பாடசாலையில பெருநாளைக்கு விடுமுறை இல்ல, அதுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்குது. வழங்கினா ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு ஃபாத்திமியாக்களுடைய ஆட்சி, ஃபாத்திமியாக்களுடைய ஆட்சி காலத்தில் அதுவும் உபைதியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் முதலாக இந்த மௌலூத் ஆரம்பிச்சாங்க. அதுல ராஃபிலாக்கள் ஷியாக்களிலே மிகவும் மோசமானவர்கள் ராஃபிலாக்கள். ராஃபிலாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹுசைன் அலி அவர்கள் கர்பலாவில் கொலை செய்யப்பட்டது அதுல கவலையை வெளிப்படுத்துறதுக்கு, ஹுசைன் அலி கர்பலாவில் கொலை செய்யப்பட்டதை கவலையை வெளிப்படுத்துவதற்கு ஹுசைன் அலி சம்பந்தமாக இயற்றப்பட்ட கவிதைகளை அவர்கள் அந்த காலத்துல பாடினாங்க. அதுதான் முதலாவது மௌலூத் பாடல் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 24 மௌலூதுகள் உருவாக்கப்பட்டுச்சு. மௌலிது ஃபாத்திமா, மௌலிது ரசூலுல்லாஹ், மௌலிது ஹசன் ஹுசைன். சுப்ஹானல்லாஹ். இந்த மௌலிதுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. சலாஹுத்தீன் அய்யூபி உபைதியாக்களுடைய ஆட்சியை கைப்பற்றப்பட்டதுக்கு பின்னகால இந்த மௌலூத் அப்படியே இல்லாமல் போனது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஷைத்தான் அதுக்கு ஒரு மெருகூட்டினான், ஷைத்தான் அதை அழகுபடுத்தினான். ஷைத்தான் இது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தானே சொல்றது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு சொல்ல நீங்க வேணும்னு சொல்றீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மௌலூத் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாது என்று சொல்கிறீர்களா? நம்ம ரசூலுல்லாஹ்வை தானே நம்ம புகழ்கிறோம் என்று சில கேள்விகள் கேட்கப்பட்டு ஷைத்தான் எல்லா மௌலூதையும் மறைத்து முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே மௌலூதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலூதை மட்டும் மனசுல போட்டு அது இன்றைக்கு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
லா தத்ரூனி கமா அதரத்தின் நசாரா. நசாராக்கள் என்னை நசாராக்கள் ஈசா இப்னு மரியமை புகழ்வதை போன்று என்னை நீங்கள் புகழாதீர்கள். அவங்க என்ன சொல்றாங்க? ஈசா இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய குமரன். நஊது பில்லாஹ். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ்க்கு பிள்ளையும் இல்ல, அல்லாஹ்க்கு யாரு மனைவியும் கிடையாது, உம்மாவாவும் கிடையாது, அவன் தனித்தவன், அவனை போல யாரும் இல்ல. நசாராக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன? நீங்க என்ற சமுதாயமே நீங்க என்ன செய்ய வேண்டாம் தெரியுமா? ஈசாவை, மரியமனுடைய மகன் ஈசாவை நசாராக்கள் புகழ்ந்ததை போன்று என்னை நீங்க புகழ்ந்திராதீங்க. நீங்க என்ன சொல்லுங்க? அப்துல்லான்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா மாத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்ற பெயரில் ரசூலுல்லாஹ்வை கொண்டு போய் கடவுளாக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை கொண்டு ரசூலுல்லாஹ்வை புகழ் பாடுகிறோம் என்ற அமைப்பில் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் அப்படியே வச்சுட்டாங்க. சுபஹான மௌலூத், சுபஹான மௌலூத் ஓதுவாங்க. சுபஹான மௌலூதில் என்ன சொல்லப்படுகின்றது? ஒரு வரியை மட்டும் நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வை புகழ் பாடும் பொழுது அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்க தான் எங்கட பாவங்களை மன்னிக்க கூடியவன். பாவத்தை மன்னிக்கிறவன் யாரு? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். பாவத்தை மன்னிக்கிறவன் யாரு? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் தான் மன்னிப்பான். உலகத்துல மனிதர்கள் செய்கின்ற எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ். மௌலூது வரிகளை, அந்த பாடல்களை பாடுகின்ற சகோதர சகோதரிகள் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்க தான் பாவங்களை மன்னிக்கிறீங்க. அந்த சத்தா மூபிகாத், பெரும்பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் மறைக்க கூடியவர்கள். அல்லாஹு அக்பர். பெரும்பாவம் ஏழு, பெரும்பாவம் ஏழு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பெரும்பாவம் ஏழு. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, பெற்றோரை நிந்திப்பது, அனாதையுடைய சொத்துக்களை சாப்பிடுறது. இந்த பாவத்தை உலகத்துல யாராவது செஞ்சிட்டா ரெம்பிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். கவிதையில் என்ன சொல்லப்படுகிறது? எங்கட பாவங்கள் எல்லாத்தையும் மறைப்பவன் யாராம்? ரசூலுல்லாஹ். நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறது, நீங்க தான் எங்கட பாவங்களை நீங்க மறைக்கிறது என்று கவிதை பாடி ரசூலுல்லாஹ்வை கடவுளுடைய ஸ்தானத்துக்கு எடுத்துட்டு போறான். அவர்களுடைய கவிதை பாடுகின்ற, மௌலூது ஓதுகின்ற அந்த மஜ்லிஸுக்கு ரசூலுல்லாஹ் வாராராம். நஊது பில்லாஹ். ரசூலுல்லாஹ் கபர்ல இருக்கிறாரு. உலகத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் ஒன்றே ஒன்று, அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமை நாட்களில் நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொன்னால், வெள்ளிக்கிழமை நாட்களில் நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொன்னால், இந்த பூமியிலே மலக்குமார்கள் சுத்தி கொண்டிருப்பார்கள். நாங்க சொல்லுகின்ற ஸலவாத்தை ரசூலுல்லாஹ்ட்ட எத்தி வைப்பாங்க. இன்னாட மகன் உங்களுக்கு ஸலவாத்து சொல்லியிருக்கிறார், முஹம்மதுடைய மகன் அப்துல்லா உங்களுக்கு ஸலவாத்து சொல்லியிருக்கிறார். ஸலவாத்து சொன்னவரை ஞாபகப்படுத்தும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட வாப்பாவையும் சேர்த்து ஞாபகப்படுத்துவார்கள் மலக்குகள். இதை தவிர உலகத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த மௌலிது மஜ்லிஸ்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹு வருகின்றதாம், ரசூலுல்லாஹ் வருகிறார்களாம். அதனாலதான் பிறை 12 பெரிய கேக் செய்து முகம்மது நபியுடைய பர்த்டே கேக்கை செய்து அவங்களோட பேரை போட்டு நடந்த நிகழ்வுகள், சகோதரிகளே, நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய பேரை சொல்லி கேக் வெட்டி சாப்பிடுகிறார்கள். முகம்மது நபி இந்த மஜ்லிஸுக்கு அவருடைய ரூஹ் வந்திருக்கிறது என்று சொல்லி மஜ்லிஸுடைய நிகழ்வுகள் எல்லாம் முடிவுட்டதுக்கு பின்னால முகம்மது நபியை வழி அனுப்புவதற்கு பிளைட் செஞ்சாங்க. சின்ன பிளைட். எந்த மாதிரி பிளைட் தெரியுமா?
மொழுகு புடவையால சின்ன புள்ளைகள் ஊதி அந்த பெருப்பிக்கிற அந்த பிளைட் இருக்கிறே, அந்த பிளைட்டை செய்து மஜ்லிஸ் முடிஞ்சு கயிறு கட்டி எல்லோரும் எழும்பி நின்று பைத் பாடமாக்கி பிளைட்டை மேலுக்கு அனுப்புறது. ரசூலுல்லாஹ் வந்துட்டு போறாரு என்று. நஅூது பில்லாஹ். இவ்வளவு அனாச்சாரங்களும் இஸ்லாம் என்ற போர்வையில் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்றது. அதிகமானவர்களுக்கு மார்க்கம் தெரியாது. ரசூலுல்லாவை நீ நேசிக்கிறாயா? ரசூலுல்லாஹ் மீது அன்பு வைத்திருக்கிறாயா? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், யதார்த்தமாக நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா? ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்ன நீங்க பின்பற்றலையா, நீங்க என்ன நேசிக்கல. முஹம்மது நபி உங்களுடைய வாழ்க்கையில வரணும். முஹம்மது நபி உங்களுடைய வாழ்க்கையில வரணும். முஹம்மது நபி சொன்ன செய்திகளை நாங்க ஒவ்வொன்றா செய்யணும். அன்பார்ந்தவர்களே, முஹம்மது நபி சொன்ன செய்திகள் தஹஜ்ஜத்துக்கு எழும்பின நேரத்தில் இருந்து ஒரு மனிதன் கண்களை இரவு நேரத்தில் மூடும் வரைக்கும் நீ முஹம்மதை நேசிப்பாரா என்றால், நீ முஹம்மதை நேசிக்கிறாயா உண்மையாக? ஒரு நாளைக்கு முஹம்மது நபி எதெல்லாம் செய்தாரோ அவைகளைத்தான் நம்ம செஞ்சா அது யதார்த்தமான நேசம். எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? உங்களில் ஒருவர் அவருடைய மகனை விட, அவருடைய தந்தையை விட, இந்த உலக மக்கள் அனைவரையும் விட என்னை நேசிக்காத வரையில் அவர் பூர்ணமான ஈமானுக்குள்ள வரமாட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் இல்லையாம், ஈமான் எம்டி ஆயிருமாம். நீங்க நேசிக்கணும் யாரை விட தெரியுமா? உங்களோட மகன். நீங்க மகனை நீங்க நேசிக்கிறீங்க, உயிருக்கு மேலாக நேசிக்கிறீங்க. உங்களோட மகனை விட நீங்க என்ன நேசிக்கணும்டா, என்ன நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க பின்பற்றுவதுதான் நேசம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். அதனாலதான் நாங்க பார்க்கிறோம், இந்த மீலாது விழாக்கள்ல நடக்கிற அனாச்சாரங்கள் எல்லாம் ஏனைய மத கலாச்சாரங்களை ஒத்ததாக இருக்கின்றது. கொடியேற்றுறாங்க, கொடியேற்றத்தை பார்க்கிறோம். யாரு செய்வாங்க? இந்து மக்களும் பௌத்த மக்களும் ஏற்றுவாங்க. இந்து கோவில்களில் எப்படி என்னென்ன இதுகள் நடக்கின்றதோ அவ்வளவும் இந்த மௌலுது நடக்குகின்ற பள்ளிவாசல்களிலும் மௌலுது நடக்குகின்ற இடத்திலும் இவ்வளவு நடக்கின்றது. இதை நோக்கி ஒரு கூட்டம் படையெடுத்து போகின்றது. எங்களோட தாய்மார்கள் எல்லாம் பரக்கத் பெறுவதற்கு, நார்சா எடுப்பதற்கு, அதற்காக வேண்டிய என்ன செய்வார்கள்? நேரம் எடுத்து போவார்கள். அல்லாஹ்வோட மார்க்கத்தை படிக்க வாங்கண்டா வரமாட்டான். இந்த மாதிரியான மஜ்லிஸ்களுக்கு வாங்கண்டா பாரத்துக்கு டைம் இல்ல. ஆனா இது மாதிரி சிறுக்கான இஸ்லாத்துக்குள்ள புகுந்த இந்த மாதிரியான பிதுஅத்துக்களை செய்யறதுக்கு மக்கள் படையெடுத்து போகின்ற காட்சியை நானும் நீங்களும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான செயல்கள் இருந்து இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு வேலி அமைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? ரசூலுல்லாஹ், நான் இந்த மார்க்கத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஃபஹுவரத்துன் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவரத்துன். நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் பேரில்ல, எவ்வளவு நீங்க பணம் எடுத்தாலும் பேரில்ல, நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் பேரில்ல, நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு போனாலும் பேரில்ல, நீங்க விடிய விடிய இருந்தாலும் பேரில்ல, நீங்க என்ன செஞ்சாலும் பேரில்ல. ரசூலுல்லாஹ் செய்யலையா? அல்லாஹ் காட்டலையா? நீங்க எடுத்த ரிஸ்கும் செலவும் நேரமும் எல்லாம் ரப்புல் ஆலமீன் ரத்துன், அல்லாஹ் தூக்கி எறிஞ்சு விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எச்சரிக்கை செய்தார்கள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு ஒவ்வொரு உரைகளிலும் எச்சரிக்கை செய்தார்கள். அது பொது பயான்களாக இருக்கட்டும், மையவாடியில உரையாற்றுகின்ற உரைகளாக இருக்கட்டும், திருமண நேரத்தில் உரையாற்றுகின்ற உரைகளாக இருக்கட்டும், அல்லது சாதாரணமாக ஒருவர் எழும்பி ஒரு உரை நிகழ்த்துகளாக இருக்கட்டும், அல்லது ஜும்மாவுடைய உரைகளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், ஃபைன் அஸ்தகல் ஹதீஸி ஹதீஸு கிதாபுல்லாஹ், செய்திகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வ கைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை சுவர்க்கத்துக்கு எடுத்துட்டு போற வழிகாட்டுதல் வழிமுறை
1000 பேர் சொல்லிட்டு போகலாம். அதுல எது தெரியுமா சிறந்தது? முகம்மது நபியுடைய வழிகாட்டுதல் சிறந்தது. வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களில், விவகாரங்களில், விடயங்களில், செய்திகளில் மிக மிக கிட்டது, மிக மிக மோசமானது. முஹதஸாத்துஹா, மார்க்கம் என்ற பெயரில், நன்மை என்ற பெயரில், சுவர்க்கம் கிடைக்கும் என்ற பெயரில், மீசானை பாரமாக்கும் என்ற பெயரில், அதாவது கபரிலே ஒளி கிடைக்கும் என்ற பெயரில் யாரெல்லாம் மார்க்கத்தில் அதுக்கு நன்மை இருக்குது, இதுக்கு நன்மை இருக்குது என்று சொல்லி யாரெல்லாம் உருவாக்கி படையெடுத்து செய்கிறார்களோ அது கெட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள் என்று சொன்னாங்க, புதுமைகள் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் செய்யாத, சஹாபாக்கள் செய்யாத. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்களோடு இருந்து கொண்டிருக்கும் போது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இஃப்தரகத்தில் யஹூத், யஹூதிகள் 71 கூட்டம் பிரிவார்கள், அதுல ஒரு கூட்டம் சுவர்க்கம் போகும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இஃப்தரகத்தின் நஸாரா, நஸாராக்கள் 72 பிரியும் சொன்னாங்க, அதுல ஒரு கூட்டம் சுவர்க்கம் போகும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏண்ட சமுதாயம் உம்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்ட சமுதாயம் 73 பிரியும். 73 உடைஞ்சி போகும். 73 கொள்கைகள் வரும், 73 வரும், சில நேரங்கள் 73 தாண்டும். அதுல ஒன்றுதான் சுவர்க்கம் போகும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஒன்று யாரு? கேட்கணுமா இல்லையா கேள்வி? அந்த ஒன்றுக்குள்ள அவருங்க இருக்கணும். சஹாபாக்கள் விரும்பினாங்க அந்த ஒன்றுக்குள்ள நாங்க இருக்கணும், நாங்களும் விருப்பம் அந்த ஒன்றுக்குள்ள இருக்கிறது தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் எனது தோழர்களும் இன்று இருப்பது போன்று யாரெல்லாம் இருப்பார்களோ, நானும் எனது தோழர்களும் இன்று இருப்பது போன்று. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்க செல்ல சஹாபாக்கள் இருந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு முன்னால மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டதா இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த மார்க்கத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் காட்டினார்களா இல்லையா? சஹாபாக்கள் அதை செய்தார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் நானும் எனது தோழர்களும் இன்றைக்கு இருக்கிற மாதிரி கியாம நாள் வரைக்கும் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்கள் மாத்திரம் சுவர்க்கம் நுழைவார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல நாங்க பார்க்கிற, நாங்க கேட்கிற, நாங்க சமுதாயத்தில் காண்கின்ற இந்த புதுமைகள் எதுவுமே இருக்கல்ல. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள், வரும், நுழையும், நீங்க பாப்பீங்க, நீங்க சில நேரம் அதை மாட்டிக்கொள்வீங்க. அதனாலதான் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒவ்வொரு உரைகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். வகுல்ல முஹதஸத்தின் பித்ஆண்டாங்க, புதிதாக நன்மை கிடைக்கும் என்று யாரெல்லாம் புதிய புதிய விஷயங்களை மார்க்கத்துக்குள்ள கொண்டு வரார்களோ அவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள். வகுல்ல பித்அத்தின் ஸலாலா, ஒவ்வொரு பித்அத்துக்களும் வழிகேடுகள். வகுல்ல வலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடுகளும் மனிதனை கொண்டு போய் நரகத்துல கொண்டு போய் சேர்த்திரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். மதிப்பும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஒரு செய்தி சொல்கிறான். குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. நபியே, நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நன்மை செய்து நஷ்டமாகி போனவர்களை பத்தி சொல்லி தரட்டுமாண்டாங்க. நன்மை செஞ்சு நஷ்டமாகி போவோமா? தஹஜ்ஜத் தொழுது நஷ்டமாகி போவோமா? ஐவேளை தொழுது நஷ்டமாகி போவோமா? பணத்தை தர்மம் செஞ்சு நஷ்டமாகி போவோமா? திக்ர் செஞ்சு நஷ்டமாகி போவோமா?
அல்லாஹ் சொல்கிறான், நன்மை என்ற பெயரில் செய்து நாளைக்கு மறுமையில நஷ்டமாகி போகக்கூடியவங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறான் அல்லாஹ். சொல்லி போட்டு சொல்கிறான், அல்லதீன வல்ல சையுகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் நல்ல வழி தவறி போய்விட்டது. செஞ்ச இபாதத்துக்கள் எல்லாம் பிதுஅத்துக்கள், செஞ்ச இபாதத்துக்கள் அனைத்தும் ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காத காட்டாத இபாதத்துக்கள். அவங்க நினைச்சு கொண்டாங்க நாங்க செய்யறதுதான் அழகானது, நாங்க செய்யறதுதான் சரி. அவங்க குறைச்சிட்டாங்க, இவங்க குறைச்சிட்டாங்க. நாங்க செய்யற திக்ரு தான், இத்தனை திக்ரு செய்யறது தான், இந்த தொழுகிறது தான், இப்படி நடக்கிறது தான், இப்படி மீலாது கொண்டாடுறது தான் சரி என்று இந்த உலகத்தில் செய்து நாளைக்கு மறுமையில போனா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா காற்றில் அடித்து பறக்கக்கூடிய அளவுக்கு அந்த இபாதத் என்ற போர்வையில் செய்யப்பட்டவைகளை அல்லாஹ் அழிச்சு விடுவான் என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் எச்சரிக்கை விடுகிறான். ஆக மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, எவைகளெல்லாம் இஸ்லாம் என்ற பெயரில், எவைகளெல்லாம் எங்களை எல்லாம் சுவர்க்கத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு செல்லும் என்ற போர்வையில், நீங்க எல்லாம் ஒரு குரூப்ல இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் பேஸ்புக்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கும், நீங்க எல்லாம் ஷேர் பண்றீங்க. நீங்க ஒவ்வொன்றையும் ஷேர் பண்ணும் பொழுதெல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஒன்றுக்கு பல தடவை நீங்க யோசிச்சு பாருங்க, முகம்மது நபி இது செய்த ஒரு செயலா, முகம்மது நபி இதை செய்தார்களா, முகம்மது நபி இதை சொன்னார்களா, நான் இதை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி அவர் அந்த வேலையை செஞ்சிட்டார் என்று சொன்னா அது மார்க்கத்தில் இல்லாம இருந்தா அவர் ஒரு புதுமையை மார்க்கத்தில் செய்வதற்கு நானும் ஒருத்தனாக நான் இருப்பேன். நஊது பில்லாஹ். அந்த மாதிரியான கிளிப்புகள் வீடியோக்கள் வரும் பொழுதெல்லாம் நிதானமாக அமைதியாக இருந்து கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க, குர்ஆனோடு உரசி பாருங்கள், ஹதீஸோடு உரசி பாருங்கள். ரெண்டிலையும் இல்லையா தூக்கி எறிஞ்சிருங்க. அது குர்ஆனுக்கும் இல்ல, ஹதீஸ்லையும் இல்லையா அதை நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? இன்னொரு மனிதனை ஒரு பிதுஅத்தான இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை செய்வதற்கு நானும் நீங்களும் துணையாக இருந்து விடக் கூடாது என்ற செய்தியை மிகவும் அன்பாகவும் மிகவும் பாசமாகவும் நேசத்துடனும் இந்த இடத்தில் கூறி இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.